மேலும் ஒரு அண்மை செய்தி. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் கோடி தீர்த்தத்தில் நீராட ஊழியர்கள் அதிகமாக பணம் கேட்கும் நிலை ஏற்படுவதாக பக்தர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தில் கோடி தீர்த்தத்தில் நீராட ஊழியர்கள் அதிகமாக பணம் கேட்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பக்தர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிங்கேஷ் வழங்க கேட்கலாம். லிங்கேஷ், இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? தற்போது ராமேஸ்வரத்திற்கு நாள்தோறும் பல்வேறு மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் வரக்கூடிய பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில புனித நீராடி விட்டு கோவிலுக்கு உள்ளே உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்கள் நீராடி சென்றால் மோட்சம் கிட்டும் என்ற நம்பிக்கை உள்ளது. இந்த நிலையில் 22 தீர்த்தங்களில் நீராடுவதற்காக கோயில் நிர்வாகத்தின் சார்பில் நபர் ஒன்றுக்கு 25 ரூபாய் கட்டணமாக வசூல் செய்யப்படுகிறது. கோயிலுக்கு உள்ளே உள்ள 22 தீர்த்தங்கள்ல 21 தீர்த்தங்கள் மட்டுமே யாத்திரை பணியாளர்கள் கிணற்றில் இருந்து தண்ணீரை இறைத்து பக்தர்களுக்கு ஊற்றி வர்றாங்க. 22வது தீர்த்தமான காட்சியில் உள்ள கங்கை தீர்த்தத்திற்கு நிகரான கோடி தீர்த்தமாக உள்ளதால் அதிலிருந்து தண்ணீரை பக்தர்களுக்கு இறைத்து ஊற்றுவதற்காக ராமநாதசாமி திருக்கோயில் ஊழியர்களே தண்ணீரை ஊற்றி வந்து செய்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில கோடி தீர்த்தத்துல நீராட வரும் பக்தர்களிடம் அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் ஒரு நபருக்கு 100 முதல் 500 ரூபாய் கட்டாயமாக வசூல் செய்து பணத்தை அதிக அளவில் அங்கு பணியாற்றும் மேனேஜர், ஆய்வாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் அனைவரும் பங்கு போட்டு பிரித்து கொண்டுறாங்க. இதனால் மாதத்திற்கு பல கோடி ரூபாய் எந்த ஒரு கணக்கும் இல்லாமல் அங்கு கோடி கோடியாக கொள்ளையடிக்கப்படுகிறது. அதுவும் புனித தீர்த்தத்திலிருந்து பணத்தை கொள்ளையடித்து அதிகாரிகள் சொகுசு வாழ்க்கையை நடத்துவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் ராமேஸ்வரம் ராமநாதசாமியை தரிசனம் செய்ய வரக்கூடிய பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநில பக்தர்கள் தங்களுடைய நகை மற்றும் சொத்துக்களை அடமானம் வைத்துத்தான் வர வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவதாக அங்கு புகார் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இதற்கு இந்து அறநிலையத்துறை உயர் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து கோடிக்கணக்கில் திருடப்படும் புனித தீர்த்தத்திலிருந்து கொள்ளையடிக்கும் அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்களும் சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்தி வருவாங்க. கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி லிங்கேஷ்.